செய்தி விளக்கம். கோயமுத்தூரில் காங்கிரஸ் பிரசாரத்தின் யோக்கியதை. சில தினங்களுக்கு முன் கோயமுத்தூர் சேர்மனின் சில பிராமண விரோதிகளும் அவர்கள் வாலை பிடித்துக் கொண்டு வயிறு வளர்க்கும் சில பிராமணரல்லாதாரும் சேர்ந்து காங்கிரஸ் மீட்டிங்கு என்பதாக பெயர் வைத்து காங்கிரஸ் கொடியுடன் டவுன்ஹாலில் ஒரு கூட்டம் கூடினார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு பிராமணர் அக்ராசனம் வகிக்கவும் மற்றொரு பிராமணர் பேசவும் சில பிராமணர்கள் உட்கார்ந்து கொண்டு சிரிக்கவுமாய் இருந்தது. இந்நிலைமையில் பேசிய பிராமணர் சேர்மனையும் மற்றும் சில பிராமணரல்லாத கவுன்சிலர்களையும் வைது கொண்டே வரும்போது மற்ற பிராமணர்கள் சிரிக்கும் ஆனந்தத்தில் மூழ்கியிருக்க உபன்யாசகர் முனிசிபல் கவுன்சில்களில் சேர்மனுக்கு அனுகூலமாயிருக்கும் கவுன்சிலர்களெல்லாம் கைதூக்கும் கழுதைகள் என்று சொன்னார். கூட்டத்திலிருந்த ஒருவர் உடனே அடங்கா கோபப்பட்டு உபன்யாசகரை அவமானப்படுத்தவும் துன்புறுத்தவும் பிரயத்தனப்பட்டார். அவர் பக்கத்திலிருந்த ஒருவர் அதை தடுத்து, பக்கத்தில் தேசிய கொடியும் மகாத்மா காந்தியின் படமும் இருக்கிறது போல் இருக்கிறது, உபன்யாசகர் மேல் படுவதனால் நமக்கு கவலை ஒன்றுமில்லை, தேசிய கொடியின் மீது விழுந்தால் பெரிய தோஷமல்லவா? ஆதலால் மீட்டிங்கு கலைந்து வெளியில் வந்த பிறகு நீங்கள் அவரை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லித் தடுத்துவிட்டார். மீட்டிங்கு கலைந்த பிறகு உபன்யாசகர்களுக்கு புத்தி கற்பிக்க வேண்டும் என்று தயாராக இருந்தார்கள். இது விஷயத்தை கூட்டத்து அக்ராசனாதிபதி அறிந்து உபன்யாசகர் இம்மாதிரி இழி தன்மையாய் பேசியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டதின் பேரிலும் மற்றும் சில பெரியவர்கள் பிரயத்தனபூர்வமாய் இதை அடக்கியதன் பேரிலும் விஷயம் அவ்வளவோடு நின்றுவிட்டதாய் தெரிகிறது. இதிலிருந்து மகாத்மாவின் பெயரும் அவருடைய கொடியும் எவ்வளவு யோக்கிய பொறுப்பில்லாமல் உபயோகப்படுகின்றது என்றும் காங்கிரஸ் கூட்டமும் காங்கிரஸ் செல்வாக்கும் எவ்வளவு அல்பத்தனமும் நீசத்தனமுமான காரியங்களுக்கு உபயோகப்படுகின்றது என்பதையும், கோடிக்கணக்கான ரூபாய்களைச் செலவு செய்து 10,000கணக்கான பேர் ஜெயிலுக்கு போய் 100கணக்கான பேர்கள் பிராணனை விட்டு செல்வாக்கும் பெருமையும் சம்பாதித்த நமது இந்திய தேசிய காங்கிரசானது இழிமக்கள் கையிலும் காங்கிரசிற்காக யாதொருவிதமான உதவியும் செய்யாத சுயநலக்காரர்கள் கையிலும் சிக்கிக்கொண்டு தங்கள் வயிற்றுப் பிழைப்புக்கு பணம் கொடுக்காதவர்களையும் வையவும் பிராமணர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு பிராமணரல்லாதாரை தூற்றவும் உபயோகப்படுகிறது. இம்மாதிரி ஜனங்கள் உள்ளவரை நமது நாட்டுக்கு விடுதலை என்பது கனவேயாகும். ஒரு நிருபர். குடியரசு செய்தி விளக்கம். மார்ச் 14, 1926.